இந்த நாளிலே தொடர்ந்து நாம் ராஜ்யத்தின் காரியங்களை கேட்க போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நம்ம அநேக காரியங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் நான் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கேட்கணும்? Why should I know about the kingdom of God? சில பேருக்கு யோசிக்கலாம், என்னடா பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் தேவராஜ்யம்னே பேசிகிட்டு இருக்கிறாரு, அண்ணா அப்படி என்ன ஒரு பெரிய செய்தின்னு. நான் உண்மையாக சொல்கிறேன், 22 வருஷமாக அநேக செய்திகளை கொடுத்துருக்கிறேன். ஆனால் இந்த தேவ ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் என் மனதிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. என்னுடைய மனதில் மாத்திரம் அல்ல, என்னுடைய எண்ணங்களிலே, என்னுடைய சிந்தனைகளிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது. நான் வேதத்தை படிக்கிற விதம் மாறி இருக்கிறது, நான் ஜெபிக்கிற விதம் மாறி இருக்கிறது. அது ஏன் அப்படின்னா, பிகாஸ் ஐ நோ அபவுட் த கிங்டம் ஆஃப் காட். தேவ ராஜ்யம்னா என்ன அப்படிங்கிறத நான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்த போது அது என் உள்ளத்தில் மிகவும் பயனுள்ளதாய் மாறியது. அல்லேலூயா. வை கிங்டம்? ஏன் தேவனுடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அவசியம் என்பதை குறித்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறவங்க நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், ஏன்னா இவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். அதனால் வெறுசாக உட்காந்து கவனிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுங்க. ஆமேன். நம்ம முதல் காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, Jesus preached only about the kingdom of God and its principles. இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அவர் எதை குறித்து பிரசங்கம் பண்ணார்னா, அவருடைய பிரசங்கத்தின் ஆரம்பத்திலிருந்து, அவர் பிரசங்கம் பண்ணதிலிருந்து தொடர்ச்சியாக அவர் பண்ண எல்லா பிரசங்கமும் எதை குறித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தது. அல்லேலூயா. அநேக பிரசங்கங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், அதனுடைய எத்திக்ஸ்னா எப்படி இருக்கணும், அதனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அது எப்படி செயல்படும் என்பதையெல்லாம் அவர் மிகவும் அழகாய் அதில் அவர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். அதைத்தான் நம்ம காஸ்பல்ஸில் வாசிக்கிறோம், எப்படி தேவனுடைய ராஜ்யம் செயல்படுகிறது என்பதையெல்லாம். விசேஷமாக மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம்லாம் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் தேவ ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். நீங்கள் வாசித்தீங்கன்னா மலையின் மேலே போய் ஏறி உட்கார்ந்து அவர் சீஷர்களை பார்த்து அவர் பேச ஆரம்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு ராஜா எப்படி சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பேசுகிறாரோ அது மாதிரி அவர் பேசுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தில் இந்த பூமியில் வந்ததுலேருந்தே தேவ ராஜ்யத்தை குறித்து பேசுவார்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா? ஆமென். அதனால தான் அதை நான் பிரசங்கம் பண்ணுறேன். அல்லேலூயா. ஏன்னா அது அவசியம், தேவனுடைய ராஜ்யம் அவசியம். நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு கல்வாரிக்காக இந்த பூமிக்கு வரல. கல்வாரியே தேவனுடைய ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வாரி ஏற்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. கல்வாரி இஸ் நாட் தி எண்ட், கால்வரி இஸ் நாட் தி எண்ட். அது முடிவு அல்ல, அதன் மூலமாகத்தான் நாம் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் கல்வாரியை உண்டு பண்ணினாரே தவிர அவருக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தேவன் கல்வாரியை தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று ஏற்படுத்தினார். ஸோ முதலாவது நாம் பார்க்கிறோம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அவர் ஆரம்பிச்சது எதுல தான் ஆரம்பிச்சாரு? எல்லாம் சொல்லுங்க, தேவ ராஜ்யம். இரண்டாவதாக இயேசு எதற்காக அனுப்பப்பட்டேன் அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். உதாரணமாக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். இயேசு கிறிஸ்து நான் எதற்காக வந்தேன் என்பதை பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா 4:43. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் எதை குறித்து பிரசங்கிக்க வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், அதற்காகவே அனுப்பப்பட்டேன். அல்லேலூயா. Jesus was sent by the Father to preach about the kingdom of God to the earthly people. பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி பிரவேசிக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கேரக்டர் என்ன, எத்திக்ஸ் என்ன, அதனுடைய லாஸ் என்ன, எல்லாவற்றையும் போதிப்பதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னன்னா, தேவ ராஜ்யத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. So we have to preach. தேவ ராஜ்யத்தை குறித்து பேசித்தான் ஆகணும். இன்னொரு வகை சொல்ல போவோமானா, தேவ ராஜ்யத்தை பற்றி நீங்க கேட்டுதான் ஆகணும்.
தேவ ராஜ்யத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுதான் ஆகணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தேவ ராஜ்யத்தை பத்தி தெரிஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா. மூன்றாவதாக எதற்காக இயேசு நாம் வந்தார்னா, மூணாவதுக்காகிறோம், resurrected Jesus spoke to the disciples about this and sent them to preach this good news. கொஞ்சம் நல்லா கவனிங்க. உயிர்த்தெழுந்த இயேசு எதை குறித்து பேசினார்? 40 நாள் பூமியில் இருந்தார். 40 நாள் எதை குறித்து பேசினார்ங்கிறதை அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி. எதை குறித்து பேசினாரு? தேவனுடைய பக்கத்துல சொல்லுங்க, எதை குறித்து பேசினாரு? தேவனுடைய ராஜ்யம். இயேசு பூமியில இருக்கும் போதும் தேவராஜ்யத்தை பத்தி தான் பேசினார். இயேசு சாகரத்துக்கு முன்னாடி தேவராஜ்யத்தை பத்தி தான் பேசினார். செத்து மறுபடியும் உயிர் தெழுந்து வந்தோன்னு எதை பத்தி தான் பேசினாரு? தேவராஜ்யத்தை குறித்து. ஏன் சீசர்கள்ட்ட மட்டும் பேசினாரு அப்படின்னா, அப்பா இந்த தேவராஜ்யத்தை பத்தி நீங்க போய் சொல்லுங்க. அதைத்தான் 8ஆம் வசனத்துல அப்படி முடிக்கிறாரு. என்ன சொல்லி முடிக்கிறாரு? 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சியா இருப்பீங்க. நீங்க தான் என்னை பார்த்தீங்க, நீங்க தான் என்னோட பழகுனீங்க. நான் தான் தேவராஜ்யத்தினுடைய ராஜா. தேவராஜ்யத்தை ஆரம்பிக்க போகிறவர் நான் தான். மரித்து விட்டேன், உயிரோடு கூட எழுந்திரிச்சிட்டேன். தேவனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவர் உயிரோடு இருக்கும்போது என்ன சொல்லி பிரசங்கம் பண்ணாரு? தேவராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, சமீபமாயிருக்கிறது, சமீபமாயிருக்கிறதுனார். இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்தோன்னே யாரா எந்திரிச்சிட்டாரு? இப்ப ராஜாவாக உயிர்த்தெழுந்து ராஜாவா இருக்கிறாரு. இப்ப ராஜ்யத்தின் பிள்ளைகள் அநேகர் சேர போகிறார்கள். அநேகர் தேவனுடைய பிள்ளைகளாக மாற போகிறார்கள். சபை உருவாக போகிறது. தேவனுடைய ராஜ்ய பூமி அங்க எஸ்டாப்ளிஷ் ஆக போகிறது. சோ அப்போ அவர் சொல்றாரு, நீங்க போய் என்னைய பத்தி என்ன பண்ணுங்க? சாட்சியா சொல்லுங்க. இந்த தேவராஜ்யத்துல வாழ்றதுனா என்னங்கிறத பத்தி நீங்க சொல்லுங்க என்று சொல்லி சுவிசேஷத்தை கொடுத்தார். சுவிசேஷம் நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், எது சுவிசேஷம்? ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன பண்ணணும்? பாவ மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஆண்டவராகி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது தான் சுவிசேஷம் என்று நினைக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கு. அப்ப நான் சொன்ன எத்தனை பேர் அதை நீங்க புரிந்து கொள்வீங்கன்னு தெரியல. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து தன்னை பத்தி சொல்லும்போது நானே வாசல் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? நானே வாசல், என் மூலமாய் பிரவேசிக்கிறவன் எவனோ, அப்படிதானே சொல்றாரு. என் மூலமாய் பிரவேசிக்கிறவன், யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா போட்டிருக்கு, நானே வாசல், என் மூலமாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று பிரான மேய்ச்சலை கண்டடைவான். நல்லா கவனிங்க, எல்லாரும் பாருங்க. ஒரு வாசல் இருக்கு, அங்க ஃபுல்லா மேய்ச்சல் இருக்கு. ஆடு அங்க இருந்து பாக்குது. ஆடு வாசலுக்காக வாசலை தேடி வருமா அல்லது மேய்ச்சலுக்காக வாசலை தேடி வருமா? எத்தனை பேர் மேய்ச்சல்ங்கிறீங்க? ஆமென். இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம். உதாரணமா சரவணா ஸ்டோருக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. சரவணா ஸ்டோரில் இருக்க உள்ளே இருக்கிற பொருட்களை எல்லாம் காமிப்பாங்களா, சரவணா ஸ்டோருடைய வாசலையே காமிப்பாங்களா? உள்ள இருக்க பொருள். ஆமாவா இல்லையா? உள்ள என்னென்ன நகைகள் இருக்கு, என்னென்ன மாதிரி ட்ரெஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி இது இருக்குன்னு தான் காமிப்பாங்களே தவிர வாசலுடைய எல்லா நிலைகள் எப்படி இருக்கு, இந்த கேட்ல இருந்து இந்த கேட் வரைக்கும் இப்படி இப்படி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? இயேசு வாசல் தான் சொல்றாரு. நம்ம இயேசுவை வாசலை மட்டும் காமிச்சிட்டு மேய்ச்சல் என்னன்னு காமிக்கல. அதனாலதான் ஆடு வரமாட்டேங்குது. அல்லேலூயா. அப்ப இயேசுவை பத்தி சொல்லக்கூடாதா பாஸ்டர்? இயேசுவை பத்தி சொல்லணும். இப்போ ஒரு கடைக்கு போறோம்னா, நம்ம கடைக்கு போனோம்னா முதல்ல எதை தேடுவோம்? கடைக்கு தான் போறோம். ஆனா எதுக்கு, எதை தேடி தான் போவோம்? வாசலை தான் தேடி போவோம். ஏன் வாசலை தேடி போறோம்னா, அந்த வாசல் வழியா போனா தான் உள்ள இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். So without Jesus you cannot enter into heavenly kingdom. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அது 100% ட்ரூ. ஆனா இயேசு ஆகிய வாசலை பிரசங்கிக்க அல்ல, இயேசுவின் மூலமாய் நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத இந்த உலகத்துக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இயேசுவின் மூலமா நம்ம எங்க உள்ள போறோம்?
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறோம். அல்லேலூயா. அப்ப we have to preach about the kingdom. வெறும் வாசல்ல இயேசுவை பத்தி, வெறும் அந்த வாசல்ல இருக்க கல்வாரியை பத்தி, இதை பத்தியே பேசுறதுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறான், ஓன் தெய்வம் ஒண்ணு ஏன் தெய்வம் ஒண்ணு நினைக்கிறான் ரிலிஜியஸா. ஆனா நான் பேசுறது என்ன தெரியுமா, நான் எந்த ரிலிஜியன் பத்தி பேசல. நீ முகமது மூலமா வரணுமா, இயேசு மூலமா வரணுமா, என்ன வேற ஒரு தெய்வத்தின் மூலமா வரணுமா, புத்தர் மூலமா வரணுமா, இதை பத்தி நான் பேச வரல. என்னுடைய மெயின் டாபிக் என்னன்னா, நீ இயேசு மூலமா வந்தா பரலோக ராஜ்யம் வரலாம். அல்லேலூயா. நீ எந்த தெய்வத்தை வேணா கும்பிட்டுக்க, அதை பத்தி இல்லை. ஆனா நீ தேவ ராஜ்யத்துக்கு வரணும், ஆண்டவருடைய ஆளுகையின் கீழே வரணும், பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் அனுபவிக்கணும்னா ஒரே வாசல் தான் இருக்கு. அல்லேலூயா. அப்ப ராஜ்யத்தை பத்தி பேசணுமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இயேசுவை பத்தி மட்டும் பேசினா போதுமா, இல்ல ராஜ்யத்தை பத்தி பேசணுமா? எத்தனை பேர் ராஜ்யம் நினைக்கிறீங்க? நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பமா சொல்ல அல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழுந்த இயேசு அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், அவர் எதை குறித்து பேசினாராம்? தேவனுடைய ராஜ்யம். சரி, அவர் மட்டுமா பேசினாரு? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். யார்கிட்ட சொன்னாரு? இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இவ்வளவு நாள் நான் பிரசங்கம் பண்ணப்பா, நான் உயிர் தெழுந்த பின்பும் அதே தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் போகையில் எதை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள்? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிரோடு எந்திரிச்சு போகும்போது இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் சொன்னார்ல, எதை பத்தி பேச சொல்லியிருப்பார்? எதை பத்தி பேச சொல்லியிருப்பாரு? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசுங்க. அதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசுங்கள் என்று சொல்லி தான் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 24:14 குறித்து வாசிங்க. மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், எல்லாரும் சொல்லுங்க, ராஜ்யத்தினுடைய. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகமெங்கிலும் பிரசங்கிக்கப்படும். உலகமெங்கும் உள்ள. அல்லேலூயா. இயேசு தன் சீஷர்ல பார்த்து போகும்போது என்ன சொன்னாரு? நீங்கள் எங்கெல்லாம் புறப்பட்டு போங்க, உலகமெங்கிலும் புறப்பட்டு போங்கன்னாரு. அப்ப உலகமெங்கிலும் போய் எதை குறித்து பேசணும்னு சொல்லி இருக்கிறாரு? சுவிசேஷத்தை குறித்து பேசுங்கன்னாரு. எந்த சுவிசேஷம்? இந்த பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கிலும் பிரசங்கிக்கப்படும். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கல்வாரியை பேச வேணான்னு சொல்லல, கல்வாரியை பத்தி பேசுங்க. இயேசு உயிர்த்தெழுந்து வந்துட்டு ஒரு கல்வாரியத்தை ஏதாவது பேசி இருக்கிறாரா தன் சீஷர்கள்ட்ட? எப்படி செத்தன் தெரியுமா, பாதாளத்துக்குள்ள போனேன் தெரியுமா, அங்க நான் சாத்தானை பார்த்தேன் தெரியுமா, எப்படி, அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரா? அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. அவர் பேசுனது தேவ ராஜ்யத்தை பத்தி தான். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளையும் மேன்மைகளையும் அவர் பேசினார். அப்ப அதே தான் சீஷர்கிட்டே சொல்லி நீங்க உலகமெங்கிலும் போய் பேசுங்கன்னு சொன்னது சுவிசேஷம். நம்ம நினைச்சு எதை நினைச்சிடறோம்? நீ மனம் திரும்பு, நீ பாவம் மன்னிக்கப்படணும், உனக்காக சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தினார், நீ மன்னிக்கப்படணும், அத்தோட நிறுத்திட்டோம். நீ மன்னிக்கப்படுவாயானால் நீ தேவனுடைய மகனாய் மாற முடியும், தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு உறுப்பினரா மாற முடியும். அந்த ராஜ்யத்தில் என்னென்ன மேன்மைகள்லாம் இருக்கு, அதனால தான் நான் அதை தொடர்ந்து பேச வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் கேட்டிருக்கிறது இது வரைக்கும் 10% கூட கேட்கல, இன்னும் 90% கேட்க வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் பொருளாதார குறைவுகள் இருக்காது. அல்லேலூயா. சுகத்தில் குறைவுகள் இருக்காது, சமாதான குறைவுகள் இருக்காது. ஏன்னா எல்லாவற்றுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு வழி இருக்கு. அல்லேலூயா. ஓகே. அப்ப அடுத்ததான் நான் வாசிக்கிறோம். அப்ப இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சீஷர்களுக்கு அதான் பேசினாரு, சீஷர்களையும் அதைத்தான் போய் பேச சொல்றாரு. அது மாத்திரம் அல்ல, இன்னொரு வகை சொல்ல போவோமானால், இப்ப நம்ம கேட்ட வசனத்தின்படி இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்படும்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அது என்ன சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்? ஏங்க, பிரசங்கிக்கப்படும் அது எல்லாருக்கும் தெரியும், ஆமாவா இல்லையா? ஆனா அப்போஸ்தலர் 1:8 என்ன சொன்னார்? நீங்கள் போய் என்னவா இருக்கணும்? சாட்சிகளா இருக்கணும்னாரு. 2 வார்த்தை இருக்கு. ஒன்னு, எல்லாரும் சொல்லுங்க, சாட்சியா இருக்கணும், பிரசங்கிக்கணும். எதை பிரசங்கம் பண்ண சொன்னாரு? சாட்சியா சுவிசேஷ
ராஜ்யத்தை, அப்படிதானே, ராஜ்யத்தை குறித்து அதனுடைய நல்ல செய்தியை சுவிசேஷமாய் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னாரு. பிரசங்கிக்கும் போது எப்படி பிரசங்கம் பண்ணணுமா? சாட்சியா பிரசங்கம் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று நல்லா கவனிங்க. சாட்சியாய் இருங்கள், சாட்சியாய் பிரசங்கிங்கள் என்ன அர்த்தம்னா, unless you experience something you cannot preach about that. இயேசுவை நீ அனுபவிச்சாதான் இயேசு யாருன்னே சொல்ல முடியும். ஆமாவா இல்லையா? இயேசுவை நீ அனுபவிக்கலன்னா இயேசுவை பத்தி பேச முடியாது. அதனால தான் இன்னைக்கு சபைகள் ஆத்தும ஆதாயம் பண்ண முடியாம இருக்கு. ஏன்னா அவர்கள் இயேசுவையும் அனுபவிக்கல, இயேசுவின் மூலமாய் கிடைக்கிற அநேக நன்மைகளை அனுபவிக்கல. திஸ் இஸ் ட்ரூ. நம்ம ஏன் ஜெபம் பண்றதுல நிறைய பேர் அப்படின்னா, ஜெபம் பண்ணி நிறைய ஆசீர்வாதங்களை இன்னும் பெற்றுக்கொள்ளல. நீங்க ஒருவேளை ஒரு காசு போட்டா ஒரு கேன், அந்த குடிக்கிறதுக்கு ஜூஸ் கிடைக்குதுல்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டில் இருக்க மாதிரி இப்போ நிறைய இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி தானே? போய் காசு போட்டோம்னா என்ன ஆயிரும்? உடனே அது டக்குன்னு வந்து உழுகும், நம்ம எடுத்து குடிச்சுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ அப்படி ஒரு இயந்திரத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் நிற்கிறீங்க, போயிட்டு ஒரு காசு போடுறீங்க, தட்டி தட்டி பார்க்குறீங்க, ஒன்றுமே வரல. ரெண்டாவது முறை சரி ஏதோ காசு போச்சுடா, இன்னொரு முறை போட்டு பார்ப்போம்டா. அப்படி எத்தனை பேர் போடுவீங்க? கொஞ்சம் யோசிப்பீங்க. சரி ஏதோ ஒரு இன்னொருத்தர் ரொம்ப தாகமாக இருக்கு, அடுத்த முறையாவது வந்துடும் நினச்சிட்டு போட்டாருன்னு வச்சுங்க. அடுத்த முறையும் வரல, என்ன பண்ணுவீங்க? தட்டுவீங்க, உதப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? யாரையாவது பார்த்து அடுத்த முறை காசு இதில் போடலான்ட்டானா யாராவது போடுவீங்களா? தயவு செய்து போட்டுறாத, திரும்பி. இன்னைக்கு ஏன் ஜெபத்துக்கு நிறைய பேர் வரமாட்டேங்கிறான்? ஏன்னா அவன் ஜெபம் பண்ணாமல்ல, ஜெபம் பண்ணி பார்த்து சில வேலைகள் அவனுக்கு கிடைக்கல, அதனால ஜெபம் பண்றதை விட்டுட்டான். ஆனா பைபிள் சொல்லுது, உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அப்ப நமக்கு நம்முடைய ஜெபத்துல ஒண்ணு கடவுள்கிட்ட மிஸ்டேக் இருக்கணும், இல்லைன்னா நம்மள்ட்ட மிஸ்டேக் இருக்கணும். கடவுள் என்றைக்குமே மாறாதவர். அல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறார். இன்னைக்கு நம்ம சாட்சியில கேட்கும்போது சொன்னோம், 7 தரம் போய் பார்க்க. அவன் தொடர்ந்து 7 தரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் 7வது முறை தான் தருவேன்லாம் சொல்லலை. ஜெபம் பண்ணுனாரு, ஜெபம் பண்ணா போனா இல்லை. 2வது முறை ஜெபம் பண்ணா போனா இல்லை. 2 முறை ட்ரை பண்ணிட்டு விட்டப்பா. அப்படி விடல. அவனுக்கு நல்லா தெரியும், தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம கேட்டா கட்டாயம் எனக்குரியது கிடைக்கும். அதனால திரும்பவும் போய் கேட்டான், திரும்பவும் போய் கேட்டான். 7வது முறை மேகம் வந்துருச்சு. அல்லேலூயா. அந்த சின்ன மேகத்தை பார்த்தோன்னே, ஒரு சின்ன மாற்றத்தை பார்த்தோன்னே அவன் விசுவாசிச்சான், ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது, பெரிய மழை வரப்போகுதுன்னு நினைச்சு அவன் என்ன பண்ணிட்டான்? உடனே அவன் ஓட ஆரம்பித்தான். அந்த பஞ்ச காலத்தில் மிகப்பெரிய மழை வந்தது. அல்லேலூயா. ஸோ நீங்க எதிர்பார்த்திருக்கிறது உடனே அடுத்த செகண்டே கிடைக்கலன்னா பயந்துராதீங்க, சோர்ந்துராதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னது நிறைவேறும். அல்லேலூயா. அப்ப அதை எப்படி பெற்றுக்கொள்றது நமக்கு தெரியாததுனால தான் நாம ஜெபத்தை விட்டுட்டோம். பைபிள் வாசித்தோம், புரியல, விட்டுட்டோம். ஆனா சில பேருக்கு அந்த பைபிள் வார்த்தைகள் இன்னைக்கு அவங்களோட பேசுது, அவங்க வாழ்க்கையை நடத்துது. அப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? there must be something. ஜெபத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது எப்படி? சிலருக்கு தெரியுது, சிலருக்கு தெரியல. தெரியாம இருக்கிறது நம்ம மிஸ்டேக் தானே தவிர அவர்கள் பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லவா, எப்படி ஜெபத்துல இருந்து நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெபத்தை நிறுத்தவே மாட்டீங்க. அல்லேலூயா. அப்ப கிங்டம் பிரேயர் பத்தி சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? ஆமா, எத்தனை பேர் ஆமென்றீங்க? அல்லேலூயா. அப்ப இந்த செய்தி தொடர்ந்து போனா தான் அடுத்து நான் ஜெபத்தை பத்தி பேச முடியும். அப்ப நீங்க தொடர்ந்து ராஜ்யத்தை பத்தி கேட்கணுமா இல்லையா? ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷம் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். என்ன அர்த்தம்னா, இந்த ராஜ்யத்தை நல்லா கவனிங்க, இந்த ராஜ்யம் பரலோகத்துல போய் அனுபவிக்கிற ராஜ்யம் அல்ல, அந்த பரலோகத்தை இந்த பூமியிலே அனுபவிக்கிற ராஜ்யம். அல்லேலூயா. இல்லைன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு? அதை பிரசங்கிங்கன்னா சொல்லியிருப்பாரு, சாட்சியா பிரசங்கிங்கன்னு சொல்ல மாட்டார். சாட்சி என்ன? சாட்சின்னா இட் மஸ்ட் பி டெஸ்டட், இட் மஸ்ட் பி டேஸ்டட். அது தொட்டப்படணும், பயன்படுத்தப்பட்டிருக்கணும், அனுபவிச்சு பார்த்துருக்கணும். அப்பதான் நீ சாட்சியா இருக்க முடியும். ஒரு கூண்டில் போயிட்டு நான் சாட்சி சொல்றேன், நீ நின்று என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று நடந்துச்சுங்க, நான் பார்த்தேங்க, அதனால நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்? சாட்சி சொல்றேங்கன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? அப்ப நான் ஒண்ணுமே பார்க்காததை நான் எப்படி சாட்சி சொல்ல முடியும்? அதே போலதான் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும்னா தேவ ராஜ்யத்தை முதல்ல நீங்க அனுபவிக்க முடியணும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து தேவ ராஜ்யத்தை என்ன பண்ணி வச்சாருங்க? ஆரம்பிச்சு வச்சாரு. அல்லேலூயா. அவர் ஆரம்பிச்சு வச்ச அந்த தேவ ராஜ்யம் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த தேவனுடைய அரசாட்சியில நீங்க எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும்.
இந்த ராஜ்யம்னா நிறைய பேருக்கு விளங்கல, அதனால தான் சொல்றேன். அரசாட்சி, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அரசாட்சி, மக்களாட்சி. நாம இருக்கிறது என்ன ஆட்சி? மக்களாட்சி. மக்களால் மக்களுக்காக, அது மக்களாட்சி. இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவான். இன்னைக்கு 1000 ரூபா உண்டும்பாங்க, அடுத்த ஆட்சி வந்து 1000 ரூபா இல்லைன்றுவாங்க. ஏன்னா போன ஆட்சியில் 100 யூனிட் உண்டுன்னு சொல்லுவாங்க, அடுத்த 5 வருஷம் கழிச்சு 100 யூனிட். குழந்தை பெத்தா காசு கொடுப்போம்பாங்க, அடுத்த ஆட்சியில் வந்து குழந்தை பெத்தாலாம் காசெல்லாம் தர மாட்டேன்னு சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரியே முழிக்க விடாது. இங்க மக்களால் மக்களுக்காக மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் சொல்றதே நான் எத்தனை முறை மாத்திருக்கேன்? நீங்க சொல்லுங்க. நானே ஒன்னு சொல்லுவேன், தெரியாம சொல்லிட்டேன், அடுத்த முறை நான் மாத்தலையா? ஆனா கடவுள் மாறாதவர், அவர் மாற்றாதவர். அல்லேலூயா. அவர் ஒரு முறை சொன்னார்னா சொன்னதுதான், அவர் மாத்திக்கவே மாட்டார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் கடவுளா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாத்திக்கிட்டார்னா அவர் உங்களை என்ன மாதிரி மனுஷன் மாதிரி ஆயிடுவார். அவர் வார்த்தையை நம்ப முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தையை, இந்த வார்த்தையை நம்பலாம். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னார்னா சொன்னதே. ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவருடைய சாட்சியாக நீங்கள் அதை பிரசங்கிப்பீங்க. அப்பதான் என்ன வருங்க? முடிவே அதுக்கப்புறம் தான் வரும். முடிவுக்கு அப்புறம், பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, முடிவுக்கு அப்புறம் தேவராஜ்யம் அல்ல, தேவராஜ்யத்தை அனுபவிச்சாதான் முடிவே வரும். அப்ப தேவராஜ்யத்தை பத்தி தெரியணுமா இல்லையா? ஆமென். ஓகே. அப்புறம் இன்னொரு காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததே எதுக்காகன்னா தேவராஜ்யத்துக்காக தான். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:22 ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல, நல்ல கவனிங்க, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர், கவனிங்க, அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்ப என்ன பண்ணுவாராம் அவரு? அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து, எல்லாரும் சொல்லுங்க, அதிகாரத்தையும் துரைத்தனத்தையும் வல்லமையையும் பரிகரித்துனா என்ன? He will destroy, he will overcome. மேற்கொண்டு பரிகரித்து யாருக்கு பண்ணுவாரா? தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு எதை ஒப்பு கொடுப்பார்? ராஜ்யத்தை. எல்லாரும் சொல்லுங்க, எதை ஒப்பு கொடுப்பார்? இயேசு வந்து எதை ஒப்பு கொடுப்பாராம்? ராஜ்யத்தை, அரசாட்சிய, ஆளுகைய யார்கிட்ட ஒப்பு கொடுக்க போறாரு? பிதாவுக்கு. நல்லா கவனிங்க. இயேசு வந்ததுக்கு அப்புறம் அவர் செய்ய போறதே என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ராஜ்யம் முழுமையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படணும். அப்ப அதுக்கு தான் வராரு. இயேசு முதல் முறை வரும்போது பாவமா சிலுவையில தொங்கினார். எல்லாரும் நினைச்சிட்டாங்க, பாவம்பா, ரொம்ப பாவம், அடிச்சுலாம் விட்டாங்கப்பா. அப்படியே நம்மளும் உட்காந்து அழுது, ஐயோ செத்து போயிட்டாரே அப்படின்னு நம்மளாம் அழுகிறோம். ஆனா அடுத்த முறை வரும்போது எப்படி வராரமா? துரைத்தனங்கள். எல்லாம் சொல்லுங்க, என்னதுங்க? வாட் இஸ் துரைத்தனம்? கவர்மெண்ட். எல்லா கவர்மெண்ட்டையும், எல்லா அதிகாரங்கள், அத்தாரிட்டி அண்ட் பவர், எல்லா பூமியில இருக்கிற எல்லா அதிகாரத்தையும், எல்லா பவரையும், அதுக்கு மேல முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றது, எல்லா ஆளுகையையும், எல்லா அரசாங்கத்தையும் கூட, he will overcome everything and he will become the king of kings. அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிற எல்லா தேசத்தின் ஆளுகையும் கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து வந்து உட்காருவார். ஏன்? அதுக்காக தான் 2வது முறை வராரு. வந்து எல்லா அதிகாரத்தையும் முற்றிலுமாக பிதாவின் கைகளிலே மறுபடியும் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. பிதா மனிதனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். இப்ப என்ன பண்றாரு? ராஜ்யமும், அப்படித்தானே பரமண்டல ஜெபம் முடிக்கிறோம், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும், சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்றென்றைக்கும். அல்லேலூயா. ராஜ்யம் யாருடையது? என்றென்றைக்கும் அவருடையது. அல்லேலூயா. அது பரலோகம் மட்டும் இல்லைங்க, இந்த பூமி அவருடையது தான். இந்த பூமியில இருக்கிற எல்லா ராஜாக்களும் அவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த பூமியில இருக்கிற எல்லா சொத்தும் அவருடையது தான், எல்லா ஆளுகையும் அவருடையது தான். அவர் இதை எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறார். எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க, நான் தான் பெரிய ஆளு. ஆனா ஆண்டவர் நினைச்சா யாரையும் எப்பையும் தூக்கி போடலாம்.
அல்லேலூயா. அப்ப எல்லா ஆளுகையும் ஒரு நாளிலே பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்படும்படியாய் இயேசு மீண்டுமாய் இந்த பூமியிலே ஆளுகை செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் அவர் உயிரோட எந்திரிச்சார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை தான் மையமா வைத்திருக்கிறார். கடைசியில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இது இல்லாம உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், கையை உயர்த்தி சொல்லுங்க, இவைகள் எல்லாம். இவைகள் எல்லாம்னா எதெல்லாம்? உனக்கு வேண்டிய சாப்பாடு, உனக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு, உனக்கு வேண்டிய குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள், உனக்கு வேண்டிய சரீர ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவர் ஏற்கனவே உனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். நீ செய்ய வேண்டியது இந்த பணத்தையும் இந்த சாப்பாட்டையும் இந்த துணியையும் குடும்பத்தில் வீடு கட்டுறதையும் இதையே தேடி ஓடுறதை நிறுத்திட்டு இதை உனக்கு தரேன்னு அவர் சொல்றார். சொல்லுங்களேன் அல்லேலூயா. See, this is mine, என்னுடையதுன்னு வச்சுங்களேன். நீ என்னதான் இதை பற்றி உனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. உதாரணமாக இந்த சட்டை நல்லா இருக்கா? சட்டை நல்லா இருக்கா? இந்த சட்டையை பார்க்கும்போது சில பேருக்கு பொறாமையாக இருக்குது. இந்த சட்டையை பாஸ்டர் கொடுத்துட்டா நல்லாயிருக்கும், பாஸ்டர்ட்டு இது எப்படி எனக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நான் கொடுக்காம அவங்க கையில் கிடைக்குமா? அப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதுக்கு பேர் திருட்டு. இதுனா அந்த சட்டை யார் விட்டு? என்னுடையது. என்னுடையதை நான் தான் என்ன பண்ணணும் அவங்களுக்கு. அப்ப உனக்கு வேண்டிய பணம், உனக்கு வேண்டிய பொருள், உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாமே அவருடையது. நீ அது மேலேயே கண்ணு வச்சுட்டு இந்த சட்டை எப்படா தூக்கலாம், எப்படா ஆண்டவர்கிட்ட இதை பிடுங்கலாம், எப்படா பணத்தை வாங்கலாம், எப்படா வீடை கட்டலாம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ திருட. ஏன்னா அதெல்லாம் யாருடையது? அப்ப நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீ அவரை தேடு, அவர் உனக்குரியதை எல்லாம் தரேன்னு சொல்றார். அல்லேலூயா. நமக்கு என்னன்னா, எனக்கு இதெல்லாம் கிடைச்சா போதும், எனக்கு கடவுள்லாம் வேணாயா, எனக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி பரிசுத்தமா வாழ்ற அதெல்லாம் கஷ்டங்க. நான் தண்ணி அடிக்கணும்னு நினைக்கும் போது தண்ணி அடிக்கணும், தம் அடிக்கணும்னு நினைக்கும் போது தம் அடிக்கணும், கெட்ட வார்த்தை பேசணும்னு நினைக்கும் போது பேசணும். இதுக்கெல்லாம் கடவுள் எஸ் சொல்ல மாட்டாரு. அதனால எனக்கு கடவுள் வேணாம். ஆனா பணம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், எல்லாம் ஐஸ்வர்யமும் வேணும், எல்லாம் வேணும். அதை நீ திருட விரும்பாத, அது கர்த்தருடையது. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? அப்ப அந்த 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல் யூ நீட், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ளணும்னா உனக்கு தேவராஜ்யத்தை பத்தி தெரிஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்ப தேவராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்ணணுமா வேணாமா? எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணணுங்கிறீங்க கையாட்டி? அல்லேலூயா. சோ ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழிகள்ல 4 அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, in all thy getting get understanding. அருமையான வார்த்தை. தமிழ்ல சொல்லி இருக்கு, நீ என்னத்தை சம்பாதித்தாலும் எதை சம்பாதியாம்? புத்தியை சம்பாதி. கவனிங்க. தமிழ்ல ஞானம் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா ஆங்கிலத்தில் விஸ்டம். அறிவு அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு ஆங்கிலத்தில் நாலேஜ். புத்தினா நம்ம நாலேஜ் நினைக்கிறோம். ஆமாவா இல்லையா? புத்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்றோம்? உனக்கு அறிவு இருக்கான்னு தானே தமிழில் சொல்றோம். தமிழில் திட்டும்போது எப்படி திட்டுவீங்க? அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, ரெண்டும் ஒன்று தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அறிவுக்கும் புத்திக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அறிவுன்னா நாலேஜ், ஆனால் புத்தினா அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். புரிதலுக்கு பேர் தான் புத்தி. சில பேருக்கு தெரிதல் அது அறிவு. ஆனால் என்ன இல்லைங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தெரிதல் இருக்கு, புரிதல் இல்லை. எப்படி சொல்றீங்க? உதாரணமா குடியை கெடுக்கும் டப்பாலே எழுதி போட்டிருக்கான். அது அறிதல் இருக்கா? அப்ப அவனுக்கு என்ன இருக்கு? அறிவு இருக்கு. ஆனா என்ன இல்லை? புத்தி இல்லை, புரிதல் இல்லை. இதை குடிச்சேன்னா என் குடும்பம் நாசமா போயிடும், என் பிள்ளைங்கெல்லாம் நடுத்தருக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற என்ன இல்லை? புரிதல் இல்லை. பான் பராக் போடும் போது எழுதி இருக்கு, இது கேன்சரை உண்டாக்கும். ஏங்க, இது சாவை உண்டாக்கும் அப்படின்னு எழுதி கொடுக்கறது தானே சாவு குடிக்கிறான். அதே போல கேன்சரை உண்டாக்கணும் அப்படின்னு போட்டிருக்கான புகையில் இல்லை. ஆனா இது எப்படி குடிக்கிறாங்க? கேன்சர் வரட்டும் தான் சாப்பிட்றான். சிகரெட்டு குடிக்கிற அத்தனை பேருக்கும் கேன்சர் வரும் அப்படின்னு போட்டிருக்கு, தெரிஞ்சுதான் சாப்பிட்றான். அப்ப இவனுக்கு என்ன இல்லைங்க? அறிவு இருக்கு, அதுல எழுதி இருக்கு. ஆனா என்ன இல்லை? புரிதல் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அறிதல் இருக்கா, புரிதல் இருக்கா? எல்லாரும் என்ன பாருங்க, தேவராஜ்யத்தை பத்தி அறிதல் அல்லங்க,
தேவ ராஜ்யத்தை பற்றி புரிதல் வேணும். அல்லேலூயா. அப்போ என்ன இல்லை, அறிவு அல்ல, புத்தி வேணும். வேணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து பெரியவங்கலாம் இருக்காங்க, அப்படி கேட்க சொல்ல முடியாது. நீங்கள் இப்படியே கேளுங்க, உனக்கு புத்தி இருக்கா? உனக்கு அறிவு இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க, உனக்கு அறிவு இருக்கு. 4 வாரமா பிரசங்கம் பண்றாரு, ஆனா உனக்கு புத்தி இருக்கா? அல்லேலூயா. புத்தி வேணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு காரியம் நல்லா புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ எத்தனை பேர் நீங்க மொபைல் பார்ப்பீங்க? மொபைல்லாம் பார்க்குறீங்க தானே? பார்க்குறீங்க தானே? அதை எப்படி ஆஃப் பண்ணணும்னு தெரியும், ஆன் பண்ணணும்னு தெரியும். திடீர்னு ரிப்பேர் வந்தால் உங்களுக்கு எதாவது தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு அதை பற்றி அறிதலே இல்லை. ஆனால் அதை கொண்டு போய் ஒரு கடையில் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அறிதல் இருக்கு, அவன் கடன் சரி பண்ணிடுறான். அப்போ அறிவு முதல்ல வரணும், அதுக்கப்புறம் என்ன வரணுங்க? புரிதல் வரணும். சமய குழம்புல போடுறது என்னென்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? கடுகு, சீரகம், சோம்பு எல்லாமே தெரியும். பச்சை மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே தெரியும். நான் எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டா கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சூப்பராக ஒன்று வச்சுட்டு எல்லாத்தையும் மொத்தம் போட்டு தண்ணியில் கலக்கி வருமா குழம்பு? வராது. அதுக்கு என்ன வேணும்? ஒரு குழம்பு நிறைய பேர் உண்டாக்குறான். உங்கள் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்பொழுது புதுசாக ஏதோ ஒரு குழம்பு வச்சுருக்கோம். அந்த அம்மா, என்னம்மா வச்சுருக்க? இதுக்கு பேர் இது புது குழம்பு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, ஏதோ நடந்துருச்சு. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டாக இருந்தால் நல்லா குழம்பு. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய அறிதலின் படி இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3ஐயும் ஒன்றா போடணும், அவ்வளோதான் தெரியும். அது 3ஐயும் ஏன் போடுறோன்னு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன வருது தெரியாது. இப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் நீங்கள் பாருங்கள், செஃப்பை போய் பாருங்கள், அவன் சமையலில் பற்றி அவன் அறிந்து புரிந்து வைத்திருக்கிறான். சில பேர் புரியாமலே இன்னும் சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் புரிதல் ரொம்ப அவசியம். ஆமென். அப்போ தேவ ராஜ்யத்தை பற்றி அறிதலும் வேண்டும், புரிதலும் வேண்டும், அறிவும் வேண்டும், புத்தியும் வேண்டும். அப்படின்னா தான் நீங்க உங்க குடும்பத்துல நிம்மதியா ஆசீர்வாதமா இருக்க முடியும். அல்லேலூயா. ஒரு அரசாங்கம்னு எடுத்துங்க. ஒரு அரசாங்கத்துல நிறைய சிஸ்டம் இருக்கு. அரசாங்கத்துல எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கா இல்லையா? அந்த அந்த ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா எப்படி எஜுகேஷன் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும், அதை பற்றி தான காரியங்கள் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. ஹெல்த் சிஸ்டம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்ணணும், தடுப்பூசி என்ன போடணும், அதுக்கு ஒரு சிஸ்டமே இருக்கு. நீ ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு, அறிவாக வாழ்றதுக்கு. அதே மாத்திரம் இல்லை, உனக்கு சில ஆசீர்வாதங்கள் இருக்கு. உதாரணமா, நீ பெண்ணா பிறந்திருந்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஃப்ரீயாக போகலாம். நான் போக முடியுமா? வேணாம், மாஸ்க்கெல்லாம் போட்டு ஒரு கருப்பு துணியெல்லாம் போட்டு மொத்தமாக போயிட்டு அப்படி இப்படி இப்படி போனோன்னா உடனே உங்களை தான் இருக்கும் அப்படின்னு தூக்கடா மூஞ்சன் காமிச்சான்னா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அப்போ அந்த ப்ரிவிலேஜ், நல்லா சொல்லுங்க, அந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் சொல்லுங்க. அந்த அந்த இந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் சில குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இப்போ ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் வந்துட்டு எனக்கு ரேஷனில் எல்லாம் பொருள் கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்? நீ ராஜ்யத்தில் இல்லை, ரேஷன் கார்டு இல்லை, நீ இந்த தேச குடிமகன் அல்ல. அதனால தான் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, தேசத்தின் குடியுரிமையை அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா குடியுரிமை அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா எல்லாமே கிடைச்ச மாதிரி. அல்லேலூயா. குடியுரிமை கிடைச்சிருச்சுன்னா அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா நன்மையும் அவன் அனுபவிக்க முடியும். அவனே என்ன பண்ணலாம்? கார் டிரைவ் பண்ணலாம், அவனே ரேஷன் கார்டில் போய் வாங்கலாம், அவனே மாதம் 2000 ரூபா வேணும்னு கேட்கலாம். பெண்களாக இருந்தால் எனக்கு போடணும்னு சொல்லி நீங்கள் உரிமை கொண்டாடலாம். எல்லாம் ஓட்டு போடணுமா அவன் தான் போட முடியும். அப்போ ஒரு தேசத்தின் குடிமகனாய் மாறுகிறேன் என்றால் எனக்கு அநேக உரிமைகள் இருக்கிறது, அதை நான் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தில் முதல்ல குடிமக்களாக மாறுங்க. நீ குடிமக்களாக மாறலன்னா உனக்கு இங்கேருந்து தூக்கி போடுறது, வேஸ்ட்டாக போகிறதெல்லாம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், கிடைக்காதுன்னு சொல்லலை. ஆனால் அது அல்ல நன்மை. பரலோக ராஜ்யத்தில் உனக்கு வேண்டிய எல்லாமே அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது இன்ட்ரோடக்ஷன். அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் 4 வாரமாக ராஜ்யம் 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 போட்டு அப்படின்னு சில பேர் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். அல்லேலூயா. ராஜ்யம் தெரியலன்னா அப்புறம் தான் முடிஞ்சிச்சு. தேவ ராஜ்யம் தெரியலன்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டப்போ எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அறிவும் வேணும், புத்தியும் வேணும்,
நாலேஜ் வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா அந்த செய்தியை கேளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப செய்திக்கு போலாம். ஆமென். இப்ப ராஜ்யத்துல எதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம ராஜ்யத்தினுடைய எக்கனாமி பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜ்யத்துல எக்கனாமி பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல ரெண்டு மிகப்பெரிய காரியங்கள் இருக்கின்றன. ஓகே, பைபிள்ல போர்ஷன் மட்டும் அப்புறம் சொல்றேன், கவனிங்க. பைபிள்ல ரெண்டு எஜமான குறித்து எழுதியிருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒருவனை சேவிப்பான், இன்னொருவனை விட்டு விடுவான் போட்டிருக்கு. ஒருவனை சேவிப்பான், மற்றொருவனை விட்டு விடுவான். எங்க இருக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பிரதர். ஓகே, அப்ப நிறைய நேரம் நாம என்ன நினைக்கிறோம்? நான் எல்லாரும் பாருங்க, நிறைய நேரம் நாம என்ன நினைக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக இருக்கிறது பிசாசுன்னு நினைக்கிறோம். தேவனுக்கு விரோதமா இருக்கிறது பிசாசு நினைக்கிறோம். ஆனா ரெண்டு எஜமானை குறித்து பைபிள் எழுதி இருக்கிறது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் தேவனையும் பிசாசையும் சொல்லல. Nobody want to serve பிசாசு. யாரும் சாத்தானை போய் சேவிக்கணும்னு விரும்புறது இல்ல. ஏதோ ஒரு லூஸ் கூட்டம் ஒன்று இருக்கு, சாட்டனிக் சர்ச் நடத்திக்கிட்டு இருக்கு, போய் தொலைது போங்க. ஆனா பிசாஸ்ட வாலண்டியரா போய் விழுகணும்னு சொல்லி யாரும் விரும்புறது இல்ல. ஏன்னா அது பேய். பேய்கிட்ட போவியா அப்படின்னு கேட்டா யாரும் போக மாட்டாங்க. அப்படித்தானே? செத்தவர் திடீர்னு வந்துருச்சு வந்தாருன்னா நம்ம எல்லாம் இருப்போமா? அந்த அடியால ஒரே எஸ்கேப் தான், ஓடி போயிட மாட்டோம். பேய்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. சரி கவனிங்க. அப்ப பேயை யாரும் சேவிக்க விரும்பல. அப்ப ரெண்டு எஜமான ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, தேவனுக்கும் உலக பொருளுக்கும். உலக பொருள் என்பது பணம். இந்த உலகத்துல மனுஷன் ரெண்டே காரியத்துக்காக தான் ஓடுறான். நீங்க எல்லாத்தையும் சுருக்கி வருது. ஒரு நாள் நான் பைக்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு உட்காந்து யோசித்தேன், எல்லாரும் அவசாசமா ஓடுறாங்களே, எதுக்குடான்? நீங்க சொல்லுங்க, எதுக்கு ஓடுறான்? பணத்துக்காக தான். காலையில் எந்திரிச்சு பல்ல விளக்காம குளிக்காம தின்னாம அழுக்கு போட்டோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எப்படியாவது வேகமா பைய பிடிச்சி அந்த பஸ்ஸை பொறிச்சு அங்க போய் சேர்றானே, எதுக்காக? சொல்லுங்க, எதுக்காக? பணத்துக்காக. நைட்டு 10 மணிக்கு மேல அல்லது 9 மணிக்கு மேல தெருக்களின் ஓரங்களில் நீங்கள் வண்டியில் போகும்போதே நீங்கள் பார்க்கலாம், எழுந்து அழகான பெண்கள் குளிச்சு அசிங்கமான ஒரு ஆடைகளை அணிந்து கொண்டு ஓரமாக வந்து நிற்கிது. எதுக்காக? பணத்துக்காக. அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவளுக்கு அது பரவாயில்ல, அது எவ்வளோ அருவருப்பானாலும் பரவாயில்ல. she wants money. அவளுக்கு பிசாஸ் தேவையில்லை, பணம் தேவை. பணம் தேவை. தன் உடம்பை விற்கிறதுக்கு அவ ரெடியா இருக்கா. காலையில் எந்திரிச்சு டாக்டர் எல்லாம் எந்திரிச்சு ஐயோ யாராவது பேஷண்ட்டை போய் நான் காப்பாற்றி ஆகணும் அப்படியே எந்திரிச்சு போறாங்க டாக்டருங்க? இல்லையே. இன்னைக்கு போனா எவ்வளவு பணம் கிடைக்கும் தானே போறாங்க. அரசியல்வாதி அரசியலுக்கு போறது, அரசியலில் போய் எல்லாத்தையும் செலவு பண்ணணும்னு போறாங்களா? சொல்லுங்க, எதுக்காக போறாங்க? பணத்துக்காக, இல்லைன்னா பணத்தை காப்பாத்துறதுக்காக. இந்த உலகத்தில் மனுஷன் ஓடிக்கொண்டிருப்பது பணத்துக்காக. அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் பணத்துக்காக வேலை செய்கிறீர்களா, தேவனுக்காக வேலை செய்றீங்களா? நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. தேவனுக்காக வேலை செய்கிறவன் பணத்தை பெருசுபடுத்த மாட்டான், உண்மையா இருப்பான். கரெக்டாக டைமுக்கு போவான், டைமுக்கு வருவான், எல்லா வேலையிலையும் உண்மையா இருப்பான், லஞ்சம் வாங்க மாட்டான். ஏன்னா அவன் யாருக்கு வேலை செய்கிறான்? தேவனுக்கு வேலை செய்கிறான். இன்னொருத்தன் எதுக்காக வேலை செய்கிறான்? பணத்துக்காக. நான் போகிறேன் சம்பளம் கிடைக்குமாங்கிறதுக்காக போகிறேயா, அவ்வளோதான்யா. அவன் கம்பெனியில் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, எஜமான் போனோடனே எங்கிட்ட தண்ணி அடிக்க போகிறது, தம் அடிக்க போகிறது, அப்படி டீ குடிக்க போகிறது, புகையில போட போகிறது, எவனும் வேலையில் உண்மையா இல்லை. ஏன்னா அவன் பணத்துக்காக வேலை செய்கிறான். அப்போ தேவ ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகள் தேவ ராஜ்யத்துக்காக வேலை செய்யணுமா, பணத்துக்காக வேலை செய்யணுமா? ஆமென், ஆமென், அல்லேலூயா. மத்தேயு 6:24பா. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. கேட்டுக்கிட்டீங்களா? வசனத்தை நோட் பண்ணிங்க. அப்ப
ஒன்று நீ பணத்துக்காக வேலை செய்வ, இல்லைன்னா கடவுளுக்காக வேலை செய்வ. அல்லேலூயா. நிறைய பேர் குடும்பம் நடத்துறதே, சில பேர் பணத்துக்காக குடும்பம் நடத்துறாங்க. யாரு? வப்பாட்டி. விதவை ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தனக்கு மாப்பிள்ளை இல்லை, காப்பாற்ற ஆள் இல்லைன்னா எவன் விட்டு புருஷனே தூக்கிக்கிறாங்க. ஏன்? பணத்துக்காக. பணத்துக்காக இன்னைக்கு எல்லாரும் எல்லாத்தையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் மணி, யுவர் மாஸ்டர் இஸ் மணி. யுவர் மாஸ்டர் இஸ் நாட் காட். அப்ப தேவராஜ்யத்தில் இருக்கவங்க யாருக்காக தான் வேலை செய்யணும்? அப்ப உங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டது எதுக்காக? நீங்க நினைக்கிறீங்க நிறைய சம்பாதிக்கிறதுக்கு. இல்ல இல்ல, நீ வேலைக்கு போறதே எதுக்காகன்னா ஒரு நோக்கத்துக்காக. அல்லேலூயா. ஏன்னா நீ அங்கே தேவனுக்கு சாட்சியா இருக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமையா வாழ. தேவ ராஜ்யத்தில் இருக்க பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு காமிக்கிறதுக்கு தான். வேலை இல்லாதாலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலுமே உன்னை போஷிக்க வேண்டிய வேலை கர்த்தருடையது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவ ராஜ்யத்தை, எக்கனாமி பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க போறேன். திஸ் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றக்கூடிய காரியங்கள். அல்லேலூயா. ஸோ முதலாவது ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். ஆண்டவர், நான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் இந்த பூமியில ஆளுகை செய்ய விரும்பினார். ஏன்னா அவர் பூமி, பரலோகம் அவருடையது, பூமி அவருடையது. பரலோகத்தில் அவர் தான் ராஜாவா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா தூதர்களும் சரி, எல்லாரும் அவருடைய பேச்சை கேட்கிறாங்க. அவருடைய சித்தம் அங்கே நிறைவேறுகிறது. இப்ப ஆண்டவர் ஆதாம் என்கிற மனிதனை படைத்து அவன் கையில பூமியை கொடுத்து, நீ இதை ஆளுகை செய்யினாரு. இந்த பையன் ஏமாந்து விட்டுட்டான், அதிகாரத்தை பிசாசு எடுத்துக்கிட்டான். அவன் தான் அவன் பூமியை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சுட்டான். அதனாலதான் இயேசு வந்தோடனே கேட்கிறான், நீர் இந்த ராஜ்யத்தை எல்லாம் பாரு, அதனுடைய மகிமையெல்லாம் பாரு, நான் உனக்கு தருகிறேன். ஆண்டவர் இயேசு என்ன நினைச்சிருப்பாரு? யார் விட்ட யாருக்கு கொடுக்கறது? ஊரா விட்டு நெய் அப்படி சொல்லக்கூடாதுல்ல. நான் கொடுத்தது ஆதாம்கிட்ட, நீ அவன்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு நீ எனக்கு கொடுக்குறியா? நான் தாண்டா கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன். ஆனா ஒரு நாள் நான் அதை மறுபடியும் உன் கையிலேருந்து உன்னை அடிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணி நான் உன் கையிலேருந்து அதை எடுப்பேன். அல்லேலூயா. உன்கிட்ட இருந்து சைட்ல வாங்கலாம் மாட்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் வந்தார். நல்ல கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து, பரலோக தேவன் பூமியை காலனைஸ் பண்றார். காலனைஸ்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே சொன்னேன். பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவிலே வந்து இந்தியாவை ஆளுகை செய்தார்கள். இந்த பிரிட்டிஷ்காரர்கள் அதுக்கு முன்னாடி ரோமா ராஜ்யம்லாம் வந்தப்ப அவர்கள் ஒரு தேசத்தில் போனாங்கன்னா அங்கேருந்து அடிமைகளை பிடித்து கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அடிமைகளை பிடித்து கொண்டு போனால் அவங்க தேசத்தில் வச்சு வளர்க்கணும், அவங்க வேண்டி எல்லாவற்றையும் செய்யணும். ஆனால் ரோமர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தேசத்தை அவர்கள் பிடிக்கும் போது அங்கிருந்து ஒரு கவர்னர் அனுப்புவாங்க. யார் அனுப்புவாங்க? ஒரு கவர்னர் அனுப்புவாங்க. அதே போலதான் பரலோக ராஜ்யம் இந்த பூமிக்குள்ளே வரும்போது முதலாவது யார் அனுப்பிச்சிச்சு தெரியுமா? கவர்னர் அனுப்பிச்சிச்சு. யார் அந்த கவர்னர்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் இன்னைக்கும் இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற கவர்னர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ராஜா, பரிசுத்த ஆவியானவர் கவர்னர். ஒன் ஹூ கவர்ன்ஸ், ஒன் ஹூ மேனேஜ். அதனாலதான் அவருக்கு பேர் அறுப்புக்கு எஜமான். அவருக்கு பேர் என்ன? அறுப்புக்கு எஜமான். அவர் ஒரு மேனேஜரா, ஒரு கவர்னரா போட்டிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. அவர் வந்த உடனே அந்த ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இன்னைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? ஏன்னா பரலோகத்துக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே தொடர்பு அவர்தான். அல்லேலூயா. The contact which we have with the heavenly kingdom is the Holy Spirit. Without the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இல்லாமல் ஒருவனும் அவரை கிறிஸ்து என்று அழைக்க முடியாது, அவரை ராஜாவா அங்கீகரிக்க முடியாது. இயேசுவின் மூலமாய் நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானாலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னை உணர்த்து வைக்கணும். அல்லேலூயா. சோ பரிசுத்த ஆவியானவர் கவர்னரா. எப்படி ரோமர்கள் ஒரு கவர்னரை அனுப்பி, பிலாத்தை அனுப்பி அந்த தேசத்தை ஆளுகை செய்ய வச்சாங்க. அப்ப ஏரோதை அனுப்பி ஆளுகை. இப்ப பாருங்க, அவங்க வந்து ஆட்சி செய்யறாங்க. அதே போலதான் கவர்னரா ஹோலி ஸ்பிரிட் இந்த பூமியிலே ஆளுகை செய்கிறார். புரிஞ்சவங்களா? ஒரு அல்லேலூயா. அவருடைய வேலையே என்னன்னா, இங்க பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவுதல். அல்லேலூயா. சோ நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்தின் குடிமக்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓகே. இப்ப அந்த ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க. when you are in Rome,
ஆக்ட் லைக் ரோமன். இது ஒரு பழமொழி. அதாவது நீ ரோமாபுரிக்கு வந்தீன்னா நீ ரோமன் மாதிரி நடந்துக்கன். ரோமர்களுக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு, ரோமர்களுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கு, சில பழக்க வழக்கங்கள் இருக்கு. நீ ரோமாபுரிக்கு வந்தீன்னா அவர்களை போல் நடந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவுக்கு போனீன்னா அவர்களை போல நடந்து கொள்ள வேண்டும். அதே போல தாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தீன்னா நீ இந்தியனை போல நடந்து கொள்ளக்கூடாது, அமெரிக்கனை போல நடந்து கொள்ளக்கூடாது, இலங்கைக்காரனை போல நடந்து கொள்ளக்கூடாது. நீ நடந்து கொள்ள வேண்டியது அந்த தேசத்தின் குடிமகனை போல நடக்கணும். அல்லேலூயா. அப்ப அந்த அந்த கிங்டத்துக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். கொலை செய்யாதிருப்பாயாக. ஃபார் எனி ரீசன் டோன்ட் டூ தட். உன் வயிற்றுல இருக்க குழந்தைய கூட கொல்லக்கூடாது, அபார்ஷன் செய்யறது பாவம். ஏன்னா பைபிள் சொல்லுது கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த ஊர்படி நல்ல கவனிங்க, இந்த உலகத்தின்படி 2 ஆண் சேர்ந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், 2 பெண் சேர்ந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் சில நாடுகளில். அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் எல்ஜிபிடிக்யூன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. லெட் இட் பி. அது ரைட்டு நீ வச்சுக்க, ராங்கு நீ வச்சுக்க. ஆனால் நீ தேவராஜ்யத்தில் இருக்க முடியாது. அல்லேலூயா. தேவராஜ்யத்தில் இருக்கணும்னா நீ சொல்றதெல்லாம் லா கிடையாது, உனக்கு பிடிச்சதெல்லாம் லா கிடையாது. அங்க லா சொல்ல வேண்டியவர் அவரு. அல்லேலூயா. அங்க லா படி ஆணும் பெண்ணுமாகத்தான் உண்டாக்குனாரு. ஆணும் பெண்ணுமா இருக்கிறது என் குடும்பம்னு சொன்னாரு. 2 ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், 2 பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா தேவனால் அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். நோ அதர் ரீசன். அவ்வளவுதான். நீ தேவராஜ்யத்துக்குள்ள வரணும்னா இந்த பாவத்தை விட்டுட்டு தான் வரணும். That is called moral, that is called ethics, that is called law. தேவராஜ்யத்துல தேவன் சொல்றதுதான் லா. அல்லேலூயா. அது உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ. நல்ல கவனிங்க எல்லாரும். ஏன் பூமியில அரசாட்சியை மக்கள் வெறுத்தாங்க தெரியுமா? ஒரே ஒரு ரீசன் தான். அரசருடைய குணம் சரியில்லை, அதனால அந்த அரசாட்சியை வெறுத்தாங்க. ஆனா நம்ம ராஜா நல்ல ராஜா. அல்லேலூயா. அவர் நல்லவராகவும் இருக்கிறாரு, வல்லவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ராஜா இன்னைக்கும் பாருங்க, இந்தியாவுடைய கொடியில அசோக சக்கரத்தை ஏன் போட்டிருக்கிறாங்க? ஏன் போட்டிருக்கிறாங்க? ஏன்னா அசோகர் போற இடங்கள்லாம் மரம் நட்டாரு. அசோகர் அவர் என்ன பண்ணாரு? குளங்களை கட்டினார், ஏரிகளை கட்டினார், எல்லாத்தையும் கட்டினார். நாம கூட இப்ப சொல்றோம் ராஜராஜ சோழன். ஏன் சொல்றோம்? கரிகால சோழன். ஏன் சொல்றோம்? காரணம் அவர்கள் செய்யல நன்மைகள். டேம் கட்டினாங்க. இப்படி எந்த ராஜா நல்லது செஞ்சாரோ அதை பொற்கால ஆட்சி என்கிறோம். ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். ஆமா. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆண்டவர் எப்பயுமே பொற்கால ஆட்சி தான். அல்லேலூயா. ஏன்னா அவர் தீமை செய்ய அறியாதவர். அவருக்கு தீமை செய்யறது பழக்கம் கிடையாது. அவர் நல்லவராகவே இருக்கிறார். நேற்றோ நல்லவராகவே இருக்கிறார், என்றோ நாளைக்கும் அவர் நல்லவராகவே இருப்பார். அவர் என்றென்றும் மாறாத ராஜா. அல்லேலூயா. He is a benevolent king, அதாவது loving king, அன்பான ராஜா. தன் புள்ள கூட சாகறதுக்கு ரெடியா இருக்கிறார் உனக்காக. நல்ல ராஜா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நல்ல ராஜா. நல்ல ராஜாவே உமக்கு ஒரு வணக்கம். பரலோக ராஜாவே, நல்ல ராஜாவே, உமக்கு காலை வணக்கம். அல்லேலூயா. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நல்ல ராஜாவே உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற மகனா வந்திருக்கிறேன், என் தேவையெல்லாம் நிறைவேறட்டு நீ சொன்னீன்னா உன் தேவையெல்லாம் அன்னைக்கு நிறைவேறும். அல்லேலூயா. இந்த எக்கனாமியில் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போறீங்க, யூ கேன் சேலஞ்ச் காட். ஆண்டவரை நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும். அதை வருகிற நாட்களில் சொல்லித்தரேன். ஆண்டவருடைய பொருளாதாரத்தில் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. ஒவ்வொன்றா நான் சொல்லி சில எக்ஸ்பிளனேஷன் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the purpose of God was to colonize earth with heaven. பரலோகத்தினால் இந்த பூலோகத்தை நிரப்ப வேண்டும். பரலோகத்தில் எப்படி இருக்குதோ, பரலோகத்தில் எப்படி நன்மை இருக்குதோ, பரலோகத்தில் எப்படி ஆசீர்வாதம் இருக்கோ, பரலோகத்தில் எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்களோ, பரலோகத்தில் எப்படி வியாதி இல்லாமல் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி பூமியிலையும் எல்லாரும் இருக்கணுங்கிறது தான் அவருடைய ஆசை. அல்லேலூயா. அதுக்காக தான் இயேசுவை அனுப்பி இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? உங்களுக்கு வியாதி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென் சொல்றவங்களுக்கு மட்டும் கிடைக்கும். நீங்க வறுமையிலே இருக்கக்கூடாது. ஏன்னா பரலோகத்தில் ஏழையே கிடையாது. பரலோகத்தில் யாராவது ஏழை இருந்தாங்களா? இல்லை. பரலோகத்தில் வறுமையே கிடையாது.
அங்க பாவர்ட்டி, அந்த கிங்டத்துல பாவர்ட்டியே கிடையாது. அங்க பரலோகத்தை குறித்து பைபிள் சொல்லுது, அது பொற்தளம் போட்ட வீதி. நீ தான் இங்க தூக்கிட்டு ஒரு கிராமம் மாற்றத்துக்கு பாடாத பாடுபட்டு 6000 ரூபா ஆக்கிட்டான், இப்ப 7000 ரூபா ஆக்கிட்டான் இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் அன்னைக்கு ஃப்ரீயா உனக்கு தங்கத்து மேல நடக்க சொல்ல போறார். அல்லேலூயா, ஆமென். தங்கத்தை வெறுக்கிறவர்கள் எல்லாம் பரலோகத்தில் எப்படி இருப்பார்களோ தெரியவில்லை. அல்லேலூயா. நான் ஒரு மோதிரம் போட்டதுக்கே அவன் டென்ஷன் ஆகிறான் பாஸ்டருங்களாம். மோதிரத்தை போட்டு அந்த மோதிரத்தை மட்டும் கழட்டிட்டு பேசுங்க. ஏன் உனக்கு கஷ்டமா இருக்கு? பரலோகத்தில் நான் நடக்கவே போறேன், எனக்கு அவ்வளோ இல்லையே, நான் ஆசை விடாமல் இருக்கேன். இன்னொரு 5 விரலில் கிடச்சிச்சுன்னா யாராவது கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவேன். அல்லேலூயா, ஆமாம். இருக்கிறத கழட்டுன்னு ஏற்கனவே ஆண்டவர் இருக்கிறதெல்லாம் கழட்டி எகிப்தியர்கிட்ட வாங்கி இஸ்ரவேலர்கிட்ட கொடுத்தாரு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கழட்ட வேண்டியது இஸ்ரவேலர் அல்ல, பெற்றுக்கொள்ள வேண்டியவங்க தான் இஸ்ரவேலர். அல்லேலூயா. ஓகே, கவனிங்க. இப்போ ஆண்டவர் பரலோகத்தை போல பூமி காணப்படணும்னு ஆசைப்படுறார். இதுதான் முதல் பாயிண்ட் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதனால தான் ஜெபத்தில் சொல்லி கொடுத்தாரு, பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் அவருடைய சித்தம் ஏழ்மையா இருக்க வேண்டுமல்ல. ஆண்டவர் ஒரு ஆதாமை படைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு ஏதேன் தோட்டத்தை படைச்சாராம். நல்லா கவனிங்க, அந்த ஏதேன் தோட்டத்தில் இல்லாத ஐட்டமே இல்லை, வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதுலேருந்து ஒரு நதி பாய்ந்ததா, அந்த நதி 4 பெரிய ஆறுகளாக மாறி போனுச்சா. ஒவ்வொரு ஆறு போகிற இடத்துல தங்கம் விளையுமா, அப்படிதான் போட்டிருக்கு, தங்கம் விளையும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த கடல்ல இருந்து வருகிற மீன்கள் குறைஞ்சிச்சா? பெட்ரோல் குறையாது, உள்ள இருக்கு, நிறைய இருக்கு, எரிபொருள் அவ்வளோ வச்சிருக்கிறாரு. சில ஆளுங்க என்ன பண்றாங்க, டிமாண்டை கிரியேட் பண்றதுக்காக, நல்ல கவனி, டிமாண்டை கிரியேட் பண்றதுக்காக அளவு தான் எடுக்கிறாங்களே தவிர அதுக்கு மேல எடுக்கிறது இல்லை. அதுதான் நடக்குது. வெங்காயம் இல்லாமல் இல்ல, வெங்காயம் விலை ஏறணுங்கிறதுக்காக வெங்காயத்தை பதுக்கி வைக்கப்படுகிறது சில இடங்கள்ல. உருளைக்கிழங்கு பதுக்கி வைக்கப்படுகிறது. ஏன்னா கொஞ்சம் விலை ஏறின பிறகு விற்கலாம். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஒரு அமெரிக்க தேசத்தில் ஒரு காரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கரில் உருளைக்கிழங்கு பயிரிடப்படும். அவர் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா லாரியாக கொண்டு வந்து உருளைக்கிழங்க தூக்கி அப்படி கொட்டுறாங்களாம், ஸ்மாஷ் பண்ணுறாங்க எல்லாரும். அப்போ அவர் டிரைவர்கிட்ட கேட்டிருக்கிறார், ஐயா ஏன் இந்த உருளைக்கிழங்க இப்படி கொட்டுறாங்க அப்படின்னு. ஒன்று அவங்க சொன்னாங்களாம், இல்லை உருளைக்கிழங்கு நிறைய விளையுது இப்போ, அப்போ காசு கம்மியாயிடும். காசு கம்மியாயிருச்சுன்னா சேல்ஸுக்கு நிறைய பண்ணாதான் வருமானம் கிடைக்குங்கிறதுக்காக, அந்த டிமாண்டை ரைஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா விளைகிற அநேக உருளைக்கிழங்கு அழிக்கிறாங்க. பணம் ஆசையா இல்லையா? மனுஷன் உலகத்துக்கு தேவையான அத்தனை சாப்பாடு இந்த பூமியில் இருக்கு. ஒரு இடத்துல அதிகமாக கிடைக்குது, குப்பையில் போடுறான். இன்னொரு இடத்துல அதிகமாக இல்லை, அவன் ஏழ்மையாக இருக்கிறான். காரணம் என்னன்னா டெமோக்ரஸி. என்னுடையதே, எனக்கு வேண்டியது நான் சம்பாரிச்சுக்க. நீங்கள் பணக்காரனை போய் கேளுங்க, பணக்காரன் சில பேர் சொல்லுவான், பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா, நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சேன், நீனு கஷ்டப்பட்டு நீனு சம்பாரி. அவ்வளோதான். தப்பு கிடையாது, பயிற்சிக்காக தப்பு கிடையாது. ஆனால் ஆட்டிடியூட் என்னன்னா, நான் சம்பாரிச்சேன், என்னுடையதெல்லாம், நான் சேர்த்ததெல்லாம் என்னுடையது. ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய எக்கனாமியே வேற. நம்ம ஊரில் தான் வாங்குவது தான் பாக்கியம். அதனால தான் சாட்டர்டே ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். ஏன்னா அன்றைக்கி தான் சம்பளம் கொடுக்குறான். 1ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம். மண்டே மார்னிங் எல்லாரும் ஓடுவான், ஏன்னா லீவ் போட்டால் மொத்தமாக அடியாகும். எல்லாமே பணத்தை மையமாக வச்சு தான். ஆனால் பரலோக ராஜ்யம் அப்படி கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் பரலோகத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற எல்லாம் பூமிக்கு வரட்டும், என் குடும்பத்துக்கு வரட்டும், என் சொந்தத்துக்கு வரட்டும்னு. அல்லேலூயா. ஸோ முதலாவது தேவன் அதை விரும்புகிறார். ரெண்டாவது, வெல்த் இன் அ கிங்டம் இஸ் த பர்சனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கிங். ரெண்டாவது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய ராஜ்யத்தில், அரசாட்சியில், அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாமே அந்த அரசனுக்கு தான் சொந்தம், அந்த ராஜாவுக்கு தான் சொந்தம். இங்கே தான் நமக்கு ரொம்ப நெருடலாக இருக்கு. நான் கஷ்டப்படுவேனா, நான் சம்பாதிப்பேனா, ஏன் காசெல்லாம் அவர் சொந்தம் கொண்டாடுவாரா? சார் நீனே சம்பாதிக்கிற, ஆமாவா இல்லையா? நீங்கள் தானே சம்பாதிக்கிறீங்க. நீ எந்த பஸ்ஸில் போகிற? ஏதோ ஒரு பஸ்ஸில் போகிற, காரில் போகிற, வீலர், அதில் ஒரு டயர் மாட்டியிருக்காங்களே, டயர், அது யார் விட்டு? ரப்பர். சொல்லுப்பா,
அதில் ஒரு ரப்பர் இருக்குல்ல, எங்கேருந்து வந்துச்சு அது? ரப்பர் ட்ரீலேருந்து வந்துச்சு. அந்த ட்ரீ யார் விட்டு? நீ வளர்த்தியா? இல்லையே. சரி, நீ ஒரு உட்காந்து போறிய ஒரு வண்டி எடுத்தோன்னு, அந்த வண்டிக்கான இரும்பு எங்கேருந்து வந்துச்சு? சொல்லுங்க. நீ செஞ்சியா? இல்லையே. உங்க அப்பா அம்மாவே நீ செய்யல, அவங்களே உனக்கு gift தான். அவங்க போடுற பிச்சையில தான் 25 வருஷத்தை ஓட்டின, வேலை செய்யாமலே, சோம்பேறியாவே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீ ஒன்றுட்டுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ ஒரு டாக்டர்னு வச்சுக்க, அவன் வியாதி வந்துட்டு உன்ட்ட வரலன்னு நீ ஏன் பணக்காரன் ஆயிருவியா? அவன் வியாதியா வந்ததுனால உன்ட்ட வந்தான், நீ பார்த்தா உனக்கு அவன் தானே ஃபீஸ் கொடுத்தான். நீ எதை ஒன்றுட்டுன்னு சொல்ல முடியும்? நீ போட்டிருக்க கண்ணாடி பிளாஸ்டிக்கு, ஸ்டீலு எல்லாம் பூமியிலேருந்து வந்துச்சு. அந்த அந்த கண்ணாடி கண் தெரியுது பாரு, அது காரணமே கர்த்தர் தான். அல்லேலூயா. அந்த கண்ணாடி மண்ணுல இருந்து வந்தது. மண்ணு. தங்கம் போட்டுக்கிட்டு என்னட்டு சேர்த்து மொத்தமாக பாக்கெட்டில் அப்படி பரிசு பரிசாக வைக்கிறியே, அது எங்கேருந்து வந்துச்சு? நீ அடிச்சிருக்கிய பணம், அது என்ன தூள்? மரத்தூளில் பேப்பர் செஞ்சு அந்த பேப்பரில் தான் பிரிண்ட் அடித்து கொடுக்குறான். இப்போ சொல்லு, எதை உன்னுடையதுன்னு நீ சொல்லுவ? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எது உங்களுடையதுங்க? எல்லாமே அவர் கொடுத்தது தான். சரி, எல்லாத்தையும் ரைட், நான் தானே கஷ்டப்படுறேன். ஆமாம், இது ஒன்று தான் கடைசியாக அவனால் சொல்ல முடியும், நான் தான் கஷ்டப்படுறேன். நான் பைபிள் சொல்லுது, சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. காலையில் எந்திரிச்சோன்னே அப்படின்னு மூச்சு உள்ளே போணுச்சே, யார் விட்டு? அந்த ஆக்சிஜனுக்கு நீ என்ன செலவு பண்ண? நைட்டெல்லாம் மரத்தை வச்சு கார்பன் டை ஆக்சைடு நீ விட்டது எல்லாத்தையும் வாங்கி அதை ஆக்சிஜனாக மாற்றி திருப்பி கொடுத்தார்ல, அதுக்கு நீ எவ்வளோ காசு கட்டின சொல்லு. அப்போ எதுவுமே உன்னுடையது இல்லை. உள்ள இருக்க லங்ஸுக்கு போகிற ஆக்சிஜன் முதற்கொண்டு அவர் விட்டு, நீ என்ன சொல்கிற? என்னுடைய பலன் நான் தான் ஓடினேன். நீ ஓடலைன்னா படுத்த படுக்கையாயிருவ, அதனால ஓடுற. நீங்கள் சொல்லி பாருங்கள், வயசானவங்களை சில பேரை உட்காந்துருங்க, உட்காந்த இடத்துல, அது சொல்ல உட்காந்த இடத்துல உட்காந்தனா கால். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நாள் ஒரு டாக்டர் எனக்கு சொன்னார், இந்த இடத்த ஒரு கயிறு வச்சு கட்டிடுங்க, 1 மணி நேரம் கழிச்சு இந்த கயிறை விரிச்சு பாருங்க, விரிக்க முடியுமா? என்ன ஆகும்? அவ்வளோ பெயினாக இருக்கும். இந்த கை இப்படி போய்கிட்டே இருக்கிறதுனால தான் அது ஒழுங்காக வேலை செய்யுது. உட்காந்த இடத்துல உட்காந்து மொபைல் அப்படியே நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி தான் ஆயிரும். இங்கே இடுப்பு வலிக்கும், இங்கே முழங்கால் வலிக்கும், ஏன்னா உட்காந்த இடத்துல உட்காந்துருக்கு. ஆட்டோ ஓட்டுறவங்களை கேட்டு பாருங்க, எப்படா நிப்போன்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள்லாம் நின்றுக்கிட்டு இருந்தவங்களாம் ஆட்டோவில் போய் உட்காருவீங்க, அவன் ஆட்டோ முடிச்சு ஓட்டி நிறுத்துருவானே முதல்ல எந்திரிச்சு நின்றுக்குவாங்க. ஏன் தெரியுமா? உட்காந்தா நிற்கணும், நின்னா உட்காரணும். அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்போதான் அது வேலை. அதுக்கு பேர் என்னங்க? வேலை என்றால் என்ன டெஃபினிஷன் போய் கேட்டு பாருங்க. ஃபோர்ஸ் இன் ஆக்ஷன், அதான் வேலை. ஒன்று போகணும், இன்னொன்று வரணும், இது 2 செஞ்சாதான் அதுக்கு பேர் வேலை. ஆண்டவர் சொல்றார், நீ வேலை செய்யலைன்னா நீ பணமாக மாறிடுவ. அதனால தான் உனக்கு வேலை கொடுத்துருக்கிறாரே தவிர பணத்துக்காக உனக்கு வேலை கொடுக்கல. புரிஞ்சவங்களாம் ஒரு அல்லேலூயா. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் வேலை செய்கிறதுனால தான் நான் நல்லா இருக்கேன். ஒரு வேளை உனக்கு வேலை கிடைக்கலன்னு என்னவா? பிச்சை எடுப்ப? நீ பிச்சை எடுக்காமல் இன்னைக்கு வரைக்கும் உனக்கு வேலை கொடுத்ததுக்கே நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். சொல்லு அல்லேலூயா. ஏன் வேலையா நான் செஞ்சேனா? அல்லேலூயா. அப்புறம் கவனிங்க, பைபிள் சொல்லுது, ஸோ வெல்த் இன் த கிங்டம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன், 4 பாயிண்ட்ல 2வது பாயிண்டோட முடிச்சிருவேன் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஒன்றை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருந்தன, ஆமாவா இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பேரை வெளிப்படுத்தினார் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். பவர். என்ன சொன்னாரு? ஐ எம் a powerful God. சர்வ வல்லமையுள்ள தேவன். கொஞ்ச நாள் ஆனிச்சு, யாக்கோப்கிட்ட சொன்னாரு, ஈசாக்கிட்ட சொன்னாரு. ஏன்னா அவனுக்கு குழந்தை இல்லை, அந்த குழந்தையை உண்டாக்கக்கூடிய பவர் கர்த்தர்ட்ட தான் இருக்கு. அதனால தான் அவர் சொன்னார், நான் பவர்ஃபுல் காட். ஆனா நல்லா கவனிங்க, when God revealed his name to Moses, மோசேக்கு அவர் பேரை சொல்லும்போது சொன்னாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு, என் பெயர் என்ன தெரியுமா? I am the Lord. I am the Lord. நானே கர்த்தர். அல்லேலூயா. என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நானே கர்த்தர்.
இந்த கர்த்தர்ங்கிற வார்த்தை தமிழ்ல சொல்றோம் பாருங்க, அந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் பெரிய அர்த்தம். த லார்டு, ஆண்டவர் சொல்றோம்ல, ஆண்டவர். லார்ட் அப்படின்னா உண்மையான ஹீப்ரு பதம் என்னன்னு கேட்டீங்கன்னா ADON, எழுதி கொள்ளுங்க, ADON, அடோன். அடோன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் அடோனாய். நம்ம சொல்லுவோம்ல அடோனாய். அடோனாய் அப்படிங்கிற வார்த்தை என்னுடைய ரூட் வேர்டு வந்து அடோன். அடோன்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்க அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது. அல்லேலூயா, ஆமென். அடோன் என்பதற்கு என்ன அர்த்தம்? நீங்க போய் வீட்டில் ஹீப்ரு இருந்துச்சுனால பைபிளில் நீங்க தேடி பார்க்கலாம், அல்லது நீங்க மொபைலில் கூட பைபிள் வச்சு தேடி பார்க்கலாம். 4 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று மாஸ்டர், மாஸ்டர். 2வது ஹஸ்பண்ட். 3வது கிங். 4வது ஃபாதர். 5வது கவர்னர். என்னென்ன வார்த்தை? எல்லாம் சொல்லுங்க. மாஸ்டர், ஹஸ்பண்ட், கிங், ஃபாதர், கவர்னர். இவங்களுக்கு பேர் தான் அடோன், த லார்ட். ஆபிரகாம அவனுடைய மனைவி என்னன்னு கூப்பிட்டான்? புருஷனை பொண்டாட்டி எப்படி கூப்பிடணும்? ஐயோ, கதையே கந்தலாயிருச்ச பாஸ்டர். இன்னைக்கு போய் எனக்கு சோறு போடுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசுவாரோ தெரியலையே. கப்புள்ஸ் மீட்டிங் வச்சு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சி மிஸ் பண்ணிட்டீங்க, எல்லாரும் வேணான்ட்டு போயிட்டீங்க. ஆனால் யூத் மீட்டிங்கில் அதை சொல்லிக் கொடுத்தேன். அவங்கள்ட்ட கேளுங்க, கணவன்னா யார், மனைவின்னா யார், பிள்ளைன்னா யாருன்னு அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுத்தேன். அல்லேலூயா. நீங்கள் செய்தியெல்லாம் ஒழுங்காக கேட்டிங்கன்னா வருகிற நாட்கள் அதை பற்றி சொல்லிக் கொடுப்பேன். அல்லேலூயா. லார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாஸ்டர்னு அர்த்தம், என்னுடைய எஜமானே என்ற அர்த்தம். 2வது யூ ஆர் மை கிங், நீர் தான் என்னுடைய ஆண்டவர். இந்த ராஜ்யத்தில், டெமோக்ரஸியில், மக்களாட்சியில் லார்டு கிடையாது. ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் பூமி இந்தியாவில் இருக்க எல்லா சொத்தும் அவர்கிட்ட கிடையாது. இன்னும் சொல்ல போவோம்னா எதையாவது ரொம்ப அதிகமாக சொத்து சேர்த்தானா கொடுத்து ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஆட்சி முடிஞ்சோன்னு சொத்துக்காக ஜெயிலில் இருக்கிறாங்க? ஏன்? வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார். ஆனால் ராஜாக்கள் காலத்தில் அப்படி கிடையாது. ராஜா எல்லாமே அவருடையதான். அல்லேலூயா. அந்த பூமியில் இருக்கிற எல்லாமே யாருடையது? அந்த ராஜாவுடையது. நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் அவரை பார்த்து ராஜாவே என்று அழைக்கணும். ஏன்னா ராஜானா ஒரு நேம் நம்ம நினைக்கிறோம். நோ, இட் இஸ் அடோன், அடோனாய். யூ ஆர் மை மாஸ்டர். இன்னொரு வார்த்தை என்னன்னா யூ பொசஸ் எவ்ரிதிங். யூ ஆர் த ஓனர்னு அர்த்தம். அடிமைகள் அந்த நாட்கள்ல இருப்பாங்க பாருங்க, அடிமைகளுக்கு தான் எஜமான்கள் இருப்பாங்க. அடிமைகளுக்கு எந்த எதுவுமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அடிமை அவங்க வீட்டில் இருக்கலாம், அவங்க சாப்பிடலாம், அவங்க படுக்கலாம், அவங்க வேண்டிய ட்ரெஸ் போட்டுக்கலாம், எல்லாம் ஓகே தான். ஆனால் அவர்கள் எஜமானுக்கு அடிமை. அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, ஆனால் எல்லாமே இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். த ஓனர், யார் அந்த அடிமையை விலைக்கு வாங்கினானோ அவன் தான் அவனுடைய ஓனர். அல்லேலூயா. ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் ஓனர் யாரு அப்படின்னா, அதை தான் சொன்னேன், மனுஷனை படைச்சு அவனுக்கு ஆளுகையை கொடுத்தாரே தவிர, மேனேஜ் பண்ணுன்னு சொன்னாரே தவிர, பணத்துக்கோ எந்த பொருளுக்கோ எந்த உரிமையோ ஆண்டவர் அவனுக்கு ஓனர்ஷிப் கொடுக்கல. அதான் லாஸ்ட் வீக் சொல்லி முடிச்சேன். God didn't give ownership but rulership. ஆளுகை செய்யும் தான் சொன்னாரே தவிர எதையும் என்னுடைய என்று சொல்ல முடியாது. மனைவி கர்த்தரால் வரும் ஈவு, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது என்று புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு. எதை நீ பெற்றுக்கொள்ளல? உன்கிட்ட இருக்க எல்லாமே என்னுடையது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த லார்ட் என்கிற வார்த்தை, அடோன் என்கிற வார்த்தை, ஒவ்வொரு முறையும் when you call him the king பார்த்து you are my lord அப்படின்னா you are putting pressure on God. என்ன சொல்ற தெரியுமா? ஏன் விட்டு செலவெல்லாம் நீ தான் பார்க்கணும்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணி மனைவி அனுப்பி வைக்கிறாங்க, சொல்லுங்க நல்லா. அது சொல்லுது 10 பவுன் போட்டு வந்தேன், 20 பவுன் போட்டு வந்தேன், எல்லாம் வேணா சொல்லட்டும். நீ 50 வருஷம் வாழ போறீங்கன்னா உனக்கு சோறு போட வேண்டிய பொறுப்பை யார் எடுத்துக்கிறா? சொல்லுங்க, வாயை திறந்து. யார் எடுத்துக்கிறா? எங்க பாஸ்டர் போடுறாரு, நான் தான் வேலைக்கு போறேன். அது உன் வேலை, நீ வேலைக்கு போனது போகாது, 2வது. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆம்பளைங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பிரியமா இருக்கும். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் they were not designed. அவங்க எப்படா உட்காரலாம்னு நினைப்பாங்க. நீங்க இந்த பெண்கள்கிட்ட கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ வச்சு
நீ வேலைக்கு போகிறது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா அது சொல்ல என்னை விட்டா போதும்டா சாமி. ஏன்னா அவங்க அதுக்காக டிசைன் பண்ணப்படலை. ஆனால் ஆம்பளைங்களுக்கு வேலை பார்த்தா தான் ஆம்பளை. அல்லேலூயா. அவன் கையில் சம்பளம் வாங்கினா தான் அவனுக்குள்ள ஒரு வீரமே வரும். ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அவனை பிடிக்கவே முடியாது. நெஞ்சு நிமிதி. அல்லேலூயா. நடக்கிற நடையே மாறி போயிடும். ஏன்னா பணம் வரணும், வேலை பார்க்கணும், அவங்களால முடியும். சில பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டும் உட்காந்துருக்க மாட்டான். எங்கேயாவது வேலைக்கு போகிறேன், செக்யூரிட்டியாவது போகிறேன். ஏன் போகிறாங்க? இருக்க முடியாது. அவங்க டிசைன் அப்படி. இவங்களையெல்லாம் இப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்துருவாங்க. ஏன் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா? அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு எல்லாவற்றையும் உங்களால் கொடுக்க முடியல. அவங்களுக்கு வேண்டிய நல்ல சாப்பாடு, வேண்டிய துணிமணி, வேண்டிய வீட்டுக்கு வேண்டிய அனைத்தும் அல்லது ஏசி எல்லாமே இருக்குன்னா they don't want to go. ஐடி கம்பெனியில் எத்தனை பிள்ளைங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கு? காரணம் என்ன? they have everything. அடோன் என்கிற வார்த்தை அதனால தான் ஆண்டவர் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பர்துலேமேன்னு ஒருத்தர் இருந்தான். பர்திமேயு. இந்த பர்திமேயு குருடன் ஆண்டவரை கூப்பிட்டே இருப்பான். இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டே இருப்பாரு. எல்லா கிரௌடும் வந்துகிட்டு இருக்கும். அங்கிருந்து அவன் கூப்பிடுவான், ஆண்டவரே, கர்த்தாவே, லார்ட் லார்ட் கத்தோன்ன யாரோ என்னை கூப்பிடுறாங்க. somebody is calling me. ஸ்டாப் பண்ணிட்டார். அவன் கிட்ட வந்தோடனே சொல்றார், தாவீதின் குமாரனே. என்ன குமாரனே? தாவீது யாரு? ராஜா. எல்லாம் சொல்லுங்க, தாவீது யாரு? ராஜா. இயேசுவை பார்த்து தாவீதின் குமாரனேன்னா ராஜகுமாரா. எப்படி கூப்பிடுறாரு? ராஜகுமாரா அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவர் நின்று திரும்பி பார்க்கிறார். சொல்றா, கடவுளை நம்ம நினைக்கிறோம் நான் உண்டாக்குன தெய்வம், நான் உருவாக்குன தெய்வம். நோ, அவர் தான் உன்னை உருவாக்குனவர். அல்லேலூயா. உன் மூச்சு காத்தே அவருடையதான். நீ எப்ப, நல்லா கவனிங்க, அதான் சொன்னேன், when you recognize him as your lord, உன் ஆண்டவரா நீ தெரிந்திருத்தல் வேற. ஆண்டவரே என்று நீ கூப்பிடுற அளவுக்கு உனக்கு புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்குவேன், உனக்கு வேண்டிய அனைத்தையும் அவர் செய்வார். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் அடோன் என்கிற வார்த்தை. அது ஹீப்ரூல அடோனா என்கிற வார்த்தையாக இருக்கிறது. அதை தான் அவங்க ஆண்டவருக்கு பேரா சொன்னாங்க. இட் மீன்ஸ் தட் யூ ஓன் நத்திங். நீ ஆண்டவரேன்னு கூப்பிடும்போது என்ன சொல்ற தெரியுமா? ஆண்டவரே, எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, லார்ட் லார்ட். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, லார்ட், யூ ஆர் மை லார்ட். நல்லா கவனிங்க. யூ ஆர் மை ஓனர்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு ஒன்றும் கிடையாது, நானே உமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. என்னுடையதெல்லாம் உம்முடையது. அப்படித்தானே சொன்னாரு? எல்லாம் என்னுடையதெல்லாம். ஆண்டவர் சொல்றாரு மூத்த குமாரனை பார்த்து, என்னுடையதெல்லாம். அப்ப அவனுடையதெல்லாம் யாருது? அவங்க அப்பாவுது. அதனால தான் ஆண்டவர் ஓனர்ஷிப் கொடுக்கல. என்னைக்கு நீ இந்த பொருள் என்னுடையதுன்னு சொல்றியோ, யூ ஆர் அகைன்ஸ்ட் காட். ஏன்? பிகாஸ் யூ சே யூ ஆர் த லார்டு. இந்த டேபு எப்ப நான் என்னுடையதுன்னு சொல்றேனோ, நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு லார்டு நான் தான். ஆண்டவர் சொல்றார், யூ ஆர் அகைன்ஸ்ட் மீ. யூ ஆர் அகைன்ஸ்ட் மீ பிகாஸ் யூ ஆர் நாட் த ஓனர் ஆஃப் எனிதிங். எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லை. அல்லேலூயா. ஆனா பரலோக ராஜ்யத்தில் எல்லாத்தையுமே நீ அனுபவிக்கலாம். அந்த அரசாட்சியில் நல்லா கவனிங்க, ஒருத்தன் ஏழையா இருந்தா அது ஆண்டவருக்கு அவமானம், அந்த ராஜாவுக்கு அவமானம். அதனால தான் அந்த நாட்களில் அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இரவு நேரங்களிலே மாறு வேடங்களிலே தங்கள் இடங்களை எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. ஏன் தெரியுமா? அங்கே ஒருத்தன் கண்ணீரோட இருக்கிறான்னா என் ஆட்சி சரியில்லைன்னு அர்த்தம். அங்கே ஒருத்தன் வேதனையோட தேவையோட இருந்தானா என் ஆட்சி சரியில்லைன்னு அர்த்தம். அதனால தான் பூமி எங்கும் கர்த்தர் உலாவி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஆட்சியில நீ ஏழையா இருந்தீன்னா அது அவருடைய ஆட்சிக்கு அவமானம். நீ வியாதியா இருந்தா கர்த்தருக்கு அவமானம். நம்ம என்னைக்காவது அப்படி யோசிச்சிருக்கோமா? நம்ம என்ன, ஆண்டவர் என்னை ஏன் தான் சுகமாக்க மாட்டேங்கிறாரோ தெரியலையே. இல்ல இல்ல, நீ யாருடைய சரீரம்? நம்மளெல்லாம் என்னன்னு சொல்றாங்க? சரீரமாகிய சபை அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? சரீரமாகிய பாடி ஆஃப் கிரைஸ்ட், அதான் சர்ச்சுன்னு சொல்றோம். அப்ப நான் யாருடைய பாடி? எல்லாம் வாய் திறந்து, யாருடைய பாடி? ஆண்டவருடைய பாடி. எனக்கு வியாதி வந்தா எந்த பாடியில் வியாதி வந்துருச்சு? என் பாடியில் இல்லை, அவர் பாடியில் வியாதி வந்துருச்சு. அவர் ஒன்னையே சுகமாக்கினார்னா அவர் ஒன்னையே சுகமாக்கல, அவர் தன்னையே சுகமாக்குறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன்னை ஆசீர்வதிச்சா அவர் தன்னையே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிற பாருங்க. அந்த அடோன்கிற வார்த்தைக்கு நாம சொல்றோம் எல்லாமே அவருக்கு தான் சொந்தம், எனக்குன்னு எதுவும் சொந்தம் இல்லைன்னு. அப்ப நீ ஏழை கிடையாது. நம்ம நினைக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா ஏழை இல்லை. நோ, வாட் எவர் த கிங் பொசஸ், ராஜாவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அத்தனையும் உனக்கு சொந்தம். அல்லேலூயா. அந்த ராஜாவுக்குரியது எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கலாம். அப்படின்னா உனக்கு ஏதாவது குறை வருமா? பரலோகத்தில் அப்படிதான் நடக்குது. பரலோகத்தில் அந்த ராஜா ஆட்சி செய்கிறார். அந்த பரலோகத்தில் இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. பரலோகத்தில் இருக்க எல்லாருக்கும் தேவைகள் சந்திக்கப்படுது. பரலோகத்தில் இருக்க யாருக்கும் எந்த குறையும் இல்லை. ஏன்னா அங்கே பாவம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கசப்பு இல்லை, அங்கே வேதனை இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. இந்த பூமியில் முடவனா இருக்கவன் கூட அங்கே போனால் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறான். அல்லேலூயா. இங்கே கண்ணு தெரியாதவனை வாழ்றவன் கூட பரலோகத்தில் கண்ணோட இருப்பான். ஏன்னா இயேசு தொட்டா கண்ணு வருது. அல்லேலூயா. எத்தனை எத்தனை காரியங்களை நம்ம பார்க்குறோம். முடவன் நடந்தான் பார்க்குறோம். ஏன்? அந்த ராஜா பரலோகத்தில் எப்படி இருக்குன்னு காமிக்கணும். அதுக்காக தான் பரலோகத்துக்கு நீ வரணும்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? பரலோகம் அங்கே வியாதி இல்லைப்பா, செத்தவனை கூட உயிரோட எழுப்புனார். அல்லேலூயா. அப்போ எல்லாமே அனுபவிக்கணும் அப்படின்னா உனக்கு ஒன்னே ஒன்று தான் வேணும். பரலோக ராஜ்யத்தை நீ தேடித்தான் ஆகணும். பரலோகத்தை பற்றி நீ தெரிஞ்சுதான் ஆகணும். பரலோக ராஜ்யத்தின் ராஜாவுக்கு உன்னை ஒப்பு கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் நீ நல்லா இருக்க முடியும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னா தேவனை தேடித்தான் ஆகணும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், பரலோகத்தில் இருக்கிறத, இப்போ இந்தியாவில் இருக்கிறத இலங்கைக்காரன் சொந்தம் கொண்டாட முடியுமா? சொல்லுங்க. அமெரிக்காக்காரங்க இந்தியாவில் இருக்கிற சொந்தம் கொண்டாட முடியுமா? யார் தான் கொண்டாட முடியும்? நெஞ்சில் கை வச்சது இந்திய குடிமகன் தான் இந்திய ராஜ்யத்தில் இருக்கிறத அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. இதுவே இந்தியா முழுசுமே தேவனுடைய ராஜ்யம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? நல்ல கவனி. தேவனுடைய ராஜ்யமா எப்படி இருக்கும் தெரியுமா? பேங்க் எல்லாருக்குமே சொந்தம். மார்வாடிக்கிட்டு இருக்கிற எல்லா பைசாவும் எல்லாருக்கும் சொந்தம். என்ன பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன் பரலோக ராஜ்யம்னா அதான். யாருக்கும் எதுவும் சொந்தம் அல்ல, எல்லா வெல்த்துமே எல்லாருக்கும் சொந்தம். அதுக்கு பேர் தான் காமன் வெல்த். என்ன வெல்த்? எல்லாரும் சொல்லுங்க, காமன் வெல்த். நம்ம தமிழில் சொல்லுவாங்களே காமன்வெல்த் நாடுகள்லாம் ஒன்றா சேருதுன்னு. என்ன அர்த்தம் தெரியுமா? பிரிட்டிஷ்காரங்கள்லாம் எங்கெல்லாம் போனாங்களோ அந்த நாடுகளை எல்லாம் காமன்வெல்த் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. என்ன அர்த்தம்? எங்களுடைய சொத்து உங்கள் எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னாரு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அவனுக்கு சரியான ராஜாவாக வாழலை, எல்லா தேசத்தில் இருக்கிற சொத்தையும் அவன் தூக்கிட்டு போயிட்டான், காமன்வெல்த்னு சொல்லிட்டு. ஆனால் பரலோக ராஜ்யம் ஒரு காமன்வெல்த். அல்லேலூயா. அங்கே வெல்த்து எல்லாருக்குமே காமன். சொல்லுங்களேன். அங்க எல்லாமே கோடீஸ்வரன் தான். புரிஞ்சவங்க மாத்திரம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொன்னா போதும். அல்லேலூயா. அங்க எல்லோருமே ஆரோக்கியமா தான் இருப்பாங்க. ஆமென். ஏன்னா அதுதான் அந்த கவர்மெண்ட்டினுடைய ஹெல்த் சிஸ்டம். அங்க இருக்கிற ஹெல்த் சிஸ்டம் என்னன்னா, அந்த ராஜ்யத்துக்குள்ள யார் பிரவேசிக்கிறாங்களோ அவங்க உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார்கள். அவங்களுக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்படும். எத்தனை பேர் நான் அவரை ராஜாவா ஏத்துக்கிறேன், எத்தனை பேர் அவரை என்னை கர்த்தரா ஏத்துக்கிறேன்னு நினைக்கிறீங்க? அவங்க மாத்திரம் எந்திரிச்சு நின்று ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? நல்ல ஆண்டவரே, இப்படி சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். குறையில்லாமல் வாழ உண்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லைப்பா. எங்கள் குறைகளை எல்லாம் மாற்றி போட்டு பரலோக ராஜ்யம் எங்கள் வீட்டில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவேற செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.